இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். Introduce myself. I am Dr. Sudhar Raman, CEO of Krishna Institutions. என்னோட ஜேர்னி சாரோட ஒரு 10 வருஷம் I had a journey with him. In fact, I was adjunct faculty of PSGIM. சார் தான் என்னை முதல்ல கூப்பிட்டு இவன் சரியாக கிளாஸ் எடுப்போம் இல்லையோ தெரியாது அவருக்கு, என்னை யாருன்னே தெரியாது. ஆனால் அவர் எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு. எங்கள் அப்பா பிஹெச்டி டெக்கில் ப்ரொஃபஸராக இருந்தார், அப்பா ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த நம்பிக்கையில் எங்கள் அப்பா நல்லா கிளாஸ் எடுப்பார், அதனால் அந்த நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு முதல்ல ஈவினிங் காலேஜ் தான் கொடுத்தாரு, டே காலேஜில் கொடுக்கல. ஈவினிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் எடுக்க சொன்னார். 1 year எடுத்தேன். உடனே இதே காலேஜுக்கு ப்ரமோட் பண்ணிட்டார். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பிஎஸ்டி ஆர்ட்ஸ், பட் ஐ வாஸ் அன் அர்ஜென்ட் ஃபேக்கல்ட்டி, கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி. டே காலேஜில் நிறைய சப்ஜெக்ட்லாம் கொடுத்தாங்க, எடுத்தேன். அப்போ தேர் ஆர் சம் சப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் வெரி டிஃபிகல்ட், நோபடி இன் பிஹெச்ஐஎம் டு டேக். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ரிசர்ச். இந்த பேப்பர் யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாரு, நீ எடுப்பானாரு. சார் இது ஒன்றுமே எனக்கு தெரியாது சார். நீ படித்து எடுத்துருவா, பரவாயில்ல எடுனாரு. ஐ டுக் தட் சப்ஜெக்ட் ஆல்சோ. அண்ட் ஐ வாஸ் ட்ராவலிங் வித் ஹிம் ஃபார் 10 years. ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் மீட் பண்ணுவோம், நாட் ஓன்லி இன் தி காலேஜ் பட் அவுட் சைட் தி காலேஜ். ஈவினிங் வி மீட். ஹி ஹஸ் டேக்கன் மீ ஃபார் மெனி டின்னர்ஸ் அவுட் சைட். ஐ திங்க் ஐ வுட் ஹவ் டன் 100 dinners with him during the 10 years. அது மாத்திரம் இல்லை, வாட் ஐ லைக்ட் இன் ஹிம் இஸ் கேஷுவலாக சொல்லுவார். எதாக இருந்தாலும் நம்ம ரொம்ப பிரச்சனையாக அவர்கிட்ட போய் கேட்போம், சார் இந்த மாதிரி பசங்கள்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க சார், நான் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்னா, அதெல்லாம் பரவாயில்லப்பா, பண்ணாட்ட பரவாயில்ல விட்டுரு, நம்ம சொல்லித்தரதான் பையன் படிக்க போகிறானா அப்படிம்பாரு. நம்ம அதை வேத வாக்காக எடுத்துகிட்டு ஒன்றுமே நடத்தலான்னா பின்னாடி பார்த்துட்டே இருப்பார். நம்ம நடத்துகிறோமா இல்லையான்னு செக் பண்ணுவார். அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர்கிட்ட ஒன்று எனக்கு ப்ராப்ளம், ஐ நெவர் கெட் டென்ஸ்ட். தட் இஸ் வை that is the virtue I got it from him, and I wish him a happy birthday and many more birthdays, and I hope he will participate in all the dinners in his birthday. மனமார்ந்த மாலை வணக்கம், குரு வந்தனம் சார். சாரோட ஒரு 10 வருஷமாக பழகிட்டு இருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு டவுன் டு எர்த், எவர் ஸ்மைலிங், என்ன கேட்டாலும் சிரிச்சுட்டே பதில் சொல்கிற ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லை சார். எது இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் அவரை கேட்கலாம், என்ன இருந்தாலும் ஒரு மனம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற மனிதர். நிறையா எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். இவர் தான் இப்படி சிரித்த முகத்தோடு இருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. இது எப்படி என்னன்னு தெரியல. எங்கள் குரூப்புக்கு நிறையா ராமகிருஷ்ணா குரூப்புக்கு பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமெனுக்கு ஒரு பெரிய கோல்டு மெடல் ஒன்று அவர் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சொன்னால் எதுவும் கருத்துக்கள் என்ன இருந்தாலும் உடனே அதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவார். குருவே துணை, குருவுக்கு வணக்கம், தாய் தந்தைக்கு நன்றி. டாக்டர் எஸ் பாலசாமி, சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸர், கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் குரூப், ஹாப்பி பர்த்டே சார். சாரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்ததில் ஹானஸ்டி அண்ட் சிம்பிளிசிட்டி இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி ஹியூமன் பீயிங். அதை நம்ம லிவிங் லெஜெண்டாகவே பார்த்துட்ருக்கிறோமே. அவங்க சார் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான குடும்பங்களை பல்வேறு விதங்களில் பரிணாமிக்கப்பட்டு இன்றைக்கி நிறைய ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறாங்க. அப்படின்னு சாரை பொறுத்த வரைக்கும் நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு செஷன் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் சார் சொன்ன மாதிரி பிஜிடிசியை படிக்கிறப்ப சி அப்படின்னு எடுக்கிறப்பவே டாக்டர் பாலகுருசாமி சாரோட புக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை ஹானஸ்டாக ட்ரெண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த கோவையினுடைய மண்ணின் மைந்தரா பேன் இண்டியா ஃபுல்லாக போய் நம்மளுடைய பெருமையை நிலைநாட்டி இந்த மண்ணுக்கு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிள்லேயுமே திங்க் பண்ண வச்ச ஒரு மாமனிதர்.
சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. I am Professor Kandasamy, PAG College of Technology. I am working as Dean, Industrial Research and Development, PAG College of Technology. I was working along with Dr. Balagurusamy. I am having association with him for the past more than 50 years. We were close friends during 1970. 1970 only I joined as a lecturer, associate lecturer at PAG College of Technology. He was my guru. He helped me to learn a lot, how to teach the subject, how to learn new subjects like that. And he is to see so many books written by Balagurusamy. He has not studied computer science in the college or polytechnic, but he wrote number of books. I have gone through all the books. I was facing difficulty even writing notes for going to the class. Even 1 or 2 pages I faced difficulty, but he started writing number of books. That is one of the talent, very important aspect of Balagurusamy is whatever he studies, he understands the subject and he is always putting them in writing. That type of skill is there only for very few people, not all. And I like to appreciate him for publishing so many books. That is one aspect. Another aspect, I was reluctant to go to the class because I was from village and he was also from village. He told, don't worry about the language and other things. Prepare yourself well and go to the class. He encouraged me and I was able to get good name from the students because of his guidance. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய், ஒரு முறையான வழியை கைக்கொண்டு வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னாலும் ஒரு அழியாத அறிகுறியை விட்டு செல் என்றார். ஆனால் நமது பேராசிரியர் பாலகுருசாமி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய அறிகுறியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இங்க கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கேன், ப்ரௌட் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்ட்டு. ஆனா உண்மையாலுமே கோயம்புத்தூருக்கு மிகப்பெரிய பெருமை சேர்ப்பவர் பேராசிரியர் பாலகுருசாமி. கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே பெருமை சேர்ப்பவர் பாலகுருசாமி. ஏன்னா இவர் சொன்னாரு, அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் அவரை பெங்களூர்ல போய் நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் கூட இருக்கிற 2 செக்ரட்டரி இவருடைய புத்தகத்தை படித்தவர்கள். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அந்த மைக்ரோசாஃப்ட் ஓனர், நீங்க அமெரிக்காவுக்கு வரக்கூடாது. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, என்னை நாட்டை விட்டு செல்ல விருப்பமில்லை என்றார். அப்பேற்பட்ட மனிதருடைய பிறந்த நாளில் பங்கேற்பதை என் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக நான் கருதுகிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் மிக அழகாக கூறுவார், ஒரு சர்ச் மீட்டிங்ல ஃபாதர் பிரேயர் முடிஞ்ச உடனே அங்க இருக்க கூடியிருக்கவங்க கூட கேட்பாரு, இந்த கூட்டத்தை பார்த்து கேட்பாரு, இங்க இருக்க எவ்வளவு பேர் நீங்க சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் எல்லாமே கையை தூக்க அப்படிம்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே கையை தூப்பான ஒரே ஒரு இளைஞரை தவிர அந்த பாதிரியார் அந்த இளைஞரை மேடைக்கு வர வச்சு, ஏன் நீ சொர்க்கத்திற்கு செல்ல விருப்பமில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞர் கூறியது, நான் சொர்க்கம் செல்ல விரும்பவில்லை, என் மக்களுக்காக, என் சமுதாயத்திற்காக இங்கேயே ஒரு சொர்க்கத்தை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அப்பேற்பட்ட மனிதர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். இங்க பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, நான் பணம் வேணும் போது சோசியல் சர்வீஸ் செல்லும் போதெல்லாம் அவர் வீட்டுக்கு போவேன் அப்படின்னா, வடவழியில் அந்த அர்ப்பணம் என்ற வீட்டில் ஒரு மிகப்பெரிய சொர்க்கமாக படிக்க இயலாத மாணவ மாணவிகளுக்கு ஒரு சொர்க்கமாக அங்கே உருவாக்கி வைத்தவர் தான் புரொஃபசர் பாலகுருசாமியை இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இன்னைக்கு விஜய்கிட்ட பேசும்போது சொன்னார், விஜய் சொன்னாரு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்டேன். உலக உணவு தினம் அப்படின்னாரு. உலக உணவு தினம் அப்படின்னு எனக்கு பேராசிரியர் பாலகுருசாமி நினைக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் அவருடன் சென்னை செல்லும் போது சரி, இல்ல வெளியூர் எங்க சென்றாலும் அவருடைய பர்ஸ் டிரைவர் புவனேஸ்வரன் கையில தான் இருக்கும். நம்மளை பணம் கொடுக்க விட மாட்டார். டிரைவர் தான் போய் பணம் பே பண்ணுவாரு.
நம்ம ப்ரொஃபஸர் இவ்வளோ டைம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, நான் கொடுக்கணுமான்னு கேட்க, நீ சும்மா இருயா அப்படின்னு சொல்லுவோம். இதுவரை கடந்த 15-20 ஆண்டுகளாக பழகி இருக்கிறேன். ஒரு நாள் கூட பணத்தை கொடுக்காமல் அப்பேற்பட்ட மாமனிதன் இந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள மிக பெருமடைகின்றேன். மாமனிதருக்கு மகுடம் சூட்ட நாள் முடியவில்லை, ஒரு சிறிய தலைப்பாக அணிந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து விவசாயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. உங்களை அனைவரும் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சாருடைய பர்த்டேல கலந்துக்கிறதுல நான் பண்ண பெரும் புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சாரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, a man with simple living and high thinking, மிக சாதாரணமான வாழ்க்கை, மிக உயர்ந்த உள்ளம். இது எல்லாத்துக்குமே வராது, ஏதோ லட்சத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் வரும். மகாபாரதத்தில் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். குருவே சரணம். குருவுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். நான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணது வந்து ஒரு ஏர்போர்ட்டில், ஹைதராபாத் ஏர்போர்ட்டில், கல்கட்டா ஏர்போர்ட்டில். நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக அசாம் போயிட்டு இருந்தோம். அப்போது சார் நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ போய், சார் நீங்கள் தானே டாக்டர் இ பாலகுருசாமி? சார், ஆமாம் நான் தான். நீங்கள் யார்? சார், நான் பார்வதி, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏவியான் இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் சார். ரன் பண்ணுறியா, வேலை பண்ணுறியா? இல்லை சார், ரன் பண்ணுறோம். அப்படியா, எங்கே போகிற? சார், அசாம் போகிறோம். அடே பரவாயில்லையா, நம்ம பிள்ளை அசாம் எல்லாம் போகிற, என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி, சரி வா ஒரு காஃபி சாப்பிடுவோம், நம்ம 2 பேரும் இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நான் வா காஃபி சாப்பிடலாம். நாங்கள் போகும்போது எங்களுக்கு பிளாக் காஃபி தான் கிடச்சிது. சார் கேட்ட கண்டிஷனில் எங்களுக்கு காஃபி கிடைக்கல. ஸோ சார் ஃப்ளைட் வெயிட் பண்ணுது. சரி பரவாயில்லன்னு அப்போ காஃபி சாப்பிட்டா. அப்போ இருந்து தொடங்கின ஒரு பயணம் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாமா அதே மாதிரி காஃபியில் ஒரு இனிமையாகவும் போயிட்டுருக்கு. ஜீரோ ஈகோ ஜீரோ, காம்ப்ளெக்ஸ் ஜீரோ. அதனால தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு குட்டி பையன், சின்ன பையன் கூட அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற காரணம் காம்ப்ளெக்ஸோ ஈகோவோ இல்லாத தான். அவரோட நிறைய சமுதாயத்தில் இருக்கிற நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிறது, அவங்ககிட்ட இருந்து அவங்களோட நடைமுறையை கற்றுக்கிறது. அந்த மாதிரி சார்கிட்ட நிறைய வேல்யூஸ் கற்றுருக்கேன். எந்த இடத்துலையும் ப்ரிவிலேஜாக எடுத்துக்க மாட்டார். எங்கே போனாலும், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனால் தெரிஞ்சு இருப்பான், செல்ஃபி எடுத்துக்குவான், ஹோட்டலுக்கு போனால் சர்வர் தெரிஞ்சுன்னு இருப்பான், நடுவர் வந்து பேசுவாங்க. பட் அது எதுவுமே அவர் மண்டைக்கு போகாது, எல்லாமே இதயத்தோடு நின்றும். ஸோ அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறது இல்லை, ஈகோ கிடையாது, காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமயமுதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என் முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் ஐயா திரு பாலகுருசாமி அவர்களுக்கு ஜன்மதினம், பிறந்த நாள். அவருடைய இந்த பிறந்த நன்னாளிலே அவரிடம் நாம் அனைவரும் ஆசி பெறுவதற்காகவும், அவர் தனது வாழ்க்கையிலே என்னவெல்லாம் அவரால் இந்த சமுதாயத்திற்கு, நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய அனுபவங்களை, அவருடைய கல்வி அறிவை இன்னும் நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்க வேண்டும். அதற்காக அவரோடு பழகி அவரோடு இருக்கின்ற நாம் அனைவரும் சில முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அவருக்கு கலைமகளின் அருள் பரிபூரணமாக கிடைத்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை நேர்மையின் பயணமாக அமைந்திருக்கிறது. அந்த நேர்மையின் பயணத்திலே பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
ரொம்ப அற்புதமா அவை பாட்டி நமக்கு சொல்லுவாங்க, அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான வரம் இந்த மானிட பிறவி. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் என்பெருமான் திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நாம இந்த மனித பிறப்பிற்கு வந்திருக்கின்றோம். அதே ரொம்ப அரிதான விஷயம்தான். அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். ரொம்ப அற்புதமா நம்முடைய பெற்றோர்கள் செய்த தவ பயன் நமக்கு எந்த விதமான ஒரு உடல் ஊனம், கூன் குருடு செவிடு பேடு இதெல்லாம் இல்லாம ரொம்ப அற்புதமான ஒரு பிறப்பு நமக்கு. அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அப்ப ஐயா அவங்களுக்கு ஞானமும் கல்வியும் அற்புதமாக கிடைத்திருக்கிறது. ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் செய்தல் அரிது. அதுல நம்பர் 1 ஐயா தான். தானமும் தவமும் செய்தல். தானமும் தவமும் செய்த காலை வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஐயா அவர்களுடைய சாதனைகளை பற்றி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் அவரோடு பழகிய அனுபவங்களை குறித்து, கல்வித்துறையோடு உயர்கல்வியோடு அவர் சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் கல்வி மட்டுமே அவருக்கு பெருமை சேர்க்கவில்லை. அவருடைய ஒழுக்கம், நேர்மை, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே பெருமை சேர்த்திருக்கிறது. நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவருக்கு அவர் ஒரு சிறந்த வில்லாளி, அவர் ஒரு சிறந்த அரசன், அதனால பெருமை இல்லை. அவருடைய அந்த அற்புதமான வாழ்க்கை, அவருடைய அந்த அற்புதமான ஒழுக்கம், அதுதான் அவரை கடவுள் நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அதுபோல ஐயா அவர்களுடைய நேர்மை, ஒழுக்கம், அது இன்னைக்கு அவரை ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறது. அவர் பணியாற்றிய பொழுது அவர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே, இப்போ கம்ப்யூட்டர்ல யார் படித்தாலும் அவருடைய புத்தகங்களை படிக்காம அதில் உள்ள வர முடியாது. உலகம் முழுக்க அதுதான் நிலை. அவர் தான் அதற்கான விதை. அதோடு கூட உயர்கல்வியில பல்வேறு விதமான விஷயங்களிலே அவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அதனுடைய அந்த பொறுப்பிலே இருந்த பொழுது அவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அதுவும் அப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி காலம், அந்தம்மா எல்லாரையும் எப்படி தலையிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அவருக்கு எல்லா விதமான அவருடைய வேலையில் அவங்க குறுக்கிட்டதே இல்லை. ரொம்ப சிறப்பாக அவருடைய பணிக்காலம் இருந்தது. அப்துல் கலாம் போன்றவர்களுக்கே அங்கே அவங்க கௌரவ பேராசிரியராக இருந்திருக்கிறார். ஐயா ரிலீஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஜனாதிபதி கேண்டிடேட்டாக போயிருக்கார். அதே மாதிரி ஆந்திர மாநிலத்தில் NT ராமராவ் அவர்களுக்கு அந்த ஆந்திர மாநில கல்வி வளர்ச்சி, அது குறித்த பல்வேறு விதமான ஆலோசனைகள், இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஐயாவும் சரி, அவங்களுடைய துணைவியாரும் சரி, அவர்களெல்லாம் ஒரு அந்த கல்வியிலே அதை சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி அது எப்படியாவது தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும்னு ஐயா அவர்கள் பல நேரங்களிலே அதை பற்றி எழுதுகிறார். இது சம்பந்தமாக தொலைக்காட்சியிலே ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில தான் எனக்கு முத ஐயா அவங்க அறிமுகமானாங்க. ரங்கராஜ் பாண்டே நடத்தின நிகழ்ச்சின்னு நினைக்கிற மக்கள் மன்றம், அந்த நிகழ்ச்சியில, ஆமா தஞ்சாவூர், சரிதான், அந்த நிகழ்ச்சியில ஐயா அவர்கள் இந்த நம்முடைய புதிய கல்விக் கொள்கை அது எந்த அளவுக்கு சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார். இப்ப நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைன்னா, இந்த டிவியில பேசுறவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். யார் மைக்க நீட்டினாலும் அவன் எதை பத்தி கேள்வி கேட்டாலும் அதை பத்தி, அந்த துறை சார்ந்த அறிஞர்களா, அந்த கல்வித்துறை சார்ந்த அறிஞராக அவர் இந்த புதிய கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக எடுத்துரைத்தார். இன்றளவும் புதிய கல்விக் கொள்கை குறித்த தன்னுடைய கருத்துக்களை அவ்வப்பொழுது, அரசாங்கம் என்ன கொள்கையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அந்த கருத்துக்களை எப்பொழுதும் அவர் அதை துணிச்சலாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இன்னும் கூட நம்முடைய இந்திய திருநாடு, இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம்
மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கலாம், இன்னும் அவரை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விஸ்வேஸ்வரையான்னு ஒரு மிகப்பெரிய பொறியாளர் இருந்தார். அவரால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடந்தது. கர்நாடக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அவரை மிகப்பெரிய அளவிலே கௌரவித்திருக்கிறது. அது மாதிரி பல பேரை நம்ம குறிப்பிடலாம். அதே போல நம்முடைய பாலகுருசாமி ஐயா அவர்களும் இன்னும் அவரிடத்திலே ஏராளமான விஷயங்கள் நம்முடைய நாட்டிற்கு பயன் தரக்கூடிய, மனித குலத்திற்கு பயன் தரக்கூடிய, கல்வி உலகத்திற்கு பயன் தரக்கூடிய பல விஷயங்கள் இன்னும் அவர் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அவருடைய பிறந்த நாள் என்பது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான நாள். அவர் ஒரு தவ வாழ்வு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்றும் இப்போ குடும்பம்னா நம்மெல்லாம் தான் குடும்பம் அவருக்கு. அவருடைய அந்த தவ வாழ்வு, இப்போ ராமானுஜர் 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார்னு சொல்றாங்க. அது மாதிரி ஐயா அவர்கள் அப்படி ஒரு 120 ஆண்டு காலம் வாழ வேண்டும். தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு அவர் நமக்கு வழிகாட்ட வேண்டும். அவருடைய ஆசிகளை வேண்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாளுக்கு வந்திருந்த அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நாங்கள் அவரு கூட தான் நான் ஃபஸ்ட்டு ஐயாவை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும்னு திடீர்னு ஐயாவோட ஞாபகம் வர வீட்டுக்கு போனோம். அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செகண்டில் யாருமே, ஐயா நான் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்களை மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களை மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும்னு முயற்சி பண்ண போகிறேங்க ஐயா. எங்கள் ஸ்கூலுக்கு அத்தனை குழந்தைகளுக்கு டீச்சர் வேணும்னு கேட்டது உடனே என்ன சேலரி கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அலாட் பண்ணி, கவர்மெண்ட்டு கூட லேட்டாகி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அந்த டீச்சருக்கு சார் முதலையே சம்பளம் கொடுத்துருவார். ஒரு நாள் முன்னாடியே வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா அனுப்பிச்சிட்டாருங்க அப்படின்னு. ஐயா நான் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன ரோல் மாடல்லாம் நான் உங்களை வச்சுருக்குறேங்க ஐயா. உங்களை மாதிரி நானும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்படி இருக்கணும்னு எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். அந்த மாதிரி ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க ஐயா. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நான் என்ன சொல்லுன்னு புரியல எனக்கு. ஆக்சுவலாக எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. இல்லை, எல்லோரும் என்னுடைய பிறந்த நாளுக்கு இவ்வளோ தூரம் அழகாக என்னை பற்றி பேசுறதுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நான் தகுதியானு தெரியாது எனக்கு. நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ என்னால் பண்ணிகிட்டு இருக்கிற வழியே இது தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. நல்லது எதுனோ அதை பண்ணிகிட்ருக்கிறேன், அவ்வளோதான். எது நல்லது இருந்தேன். ஸோ அது மாதிரி நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்தே தான், ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கேன். அதை மாதிரிங்க. அதனால் என்னை பற்றி எல்லோரும் இவ்வளோ தூரம் பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தூரம் பண்ணிக்க எனக்கே தெரியல. இப்போ கனவு சொல்லலாம் போகும்போது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. நாங்கள்லாம் ஒன்றா போய் சாப்பிட்டது, மெஸ்ஸில் சாப்பிட்டதில் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு நான் அனாவசியில் வீசியாக இருக்கும்பொழுது அப்படி தான். அனாவசியில் வீசியாக இருக்கும்பொழுது எவ்வரி மந்த்து எல்லா பியூன்லேருந்து புரோசர் எல்லாத்துக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணி சொந்த செலவு இல்லை. பில்லெல்லாம் சப்மிட் பண்ண மாட்டேன் அனாவசியில். இது வரைக்கும் அனாவசியில் பில்லு கொடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது. இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வேர்டே எனக்கு அர்த்தமே தெரியாது, என்ன வரைக்கும் தெரியாது. நான் டெல்லிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, என் சொந்த செல்லில் போய்ட்டு வரும்னு நான் அனாவசியில் ரீஎம்பர்ஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பழகிட்டு நான். ஸோ அது மாதிரி என்னுடைய நேச்சுரலாக பண்ண வழி இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நல்லது பண்ணாலும் பண்ணுவோம், தைரியமாக பண்ணுவேன். அதெல்லாம் இது மந்திரி சொன்னாலும் கேட்க மாட்டேன், கவர்னர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், சிஎம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நல்லதான் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணினாலும் எனக்கு ஒரு தைரியம். இது என்ன ஒரே ஒரு தைரியம்னா என்ன, மேக்ஸிமம் ஒரு வேலை தானே போகணும், நமக்கு வேலை போகணும், ஒரு வேலை. அதுதான் எனக்கு தைரியம். அந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணுறதுக்காக எதுக்கு நான் தயங்குனதே கிடையாது லைஃப்பில். எதுக்கும் எப்போவுமே தயங்கினது கிடையாது. அது பண்ணனால எனக்கு ஒரு எல்லா வாய்ப்புகளுமே இப்போ எல்லா வேலையுமே எனக்கு தன்னால் வந்தது தான். வயசான டாக்டர் பிந்து எல்லாம் பண்ணாங்க. சும்மா சின்ன மீட்டிங்காக தான் பண்ணணும். இன்றைக்கி ஆக்சுவலாக 7 பேர் ஒரு கமிட்டி மீட்டிங், இந்த சம்மிட்டோட ஆர்கனைசிங் கமிட்டி மீட்டிங் தான் இங்கே பண்ணியிருந்தேன். நான் வேணும் ஒரு 2 மணி நேரத்துக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். அவங்க கூப்பிட்டு கொண்டாங்க, எனக்கு தெரியாது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த நல்ல நாளில் பேராசிரியர் இ. பாலகுருசாமி சார் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்விலே இங்கு கலந்து கொண்டுள்ள
அனைத்து பெரியவர்களுக்கும், இங்கே பலரும் பல துறைகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். பலரும் அவருடைய நட்புக்காகவும் அவர் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாகவும் அவர் என்றும் நலமுடன் வாழ வேண்டும் என்று இங்கே வந்திருந்து அவரை நேரில் வாழ்த்தியவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பிந்து அவர்களுக்கும், இதுபோல நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பலரின் சார்பிலும் என் சார்பிலும், என் மூத்த சகோதரர், நான் ஒரு வீட்டுக்கு பருகாமையில் இருக்கேன், என்னுடைய மூத்த சகோதரர் மாதிரி இபிஜி ஃபவுண்டேஷன் சார்பில் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும். சார் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியமாகவும் இதுபோல் பல நல்ல நிகழ்வுகள் நீங்களெல்லாம் பாராட்டினீங்க இல்லையா? அவர் சொன்னார், சின்ன உங்கள் எல்லோரைக்கும் நன்றி தெரிவித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. என் பேர் பிஎல் சிவகுமார். கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கேன். என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சார், இன்னைக்கு பாலகுருசாமி சாரோட பர்த்டே இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவரை பற்றி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பீங் ஏ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி அவரோட பிறந்தநாளில் கலந்துக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நான் பிஎஸ்சி பண்ணும்போது அவரோட புக்கை படித்து தான் நான் டிகிரி வாங்கினேன். பிஎஸ்சி மட்டும் இல்லை, எம்எஸ்சி. இன்றைக்கி நேக்குக்காக த்ரூ அவுட் இந்தியா நிறைய காலேஜ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு காலேஜ் போகும்போது நம்ம சாரோட புக்கு லைப்ரரியில் இருக்குது. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் படித்த அத்தனை பேருமே சாரோட புக்கு படிக்காமல் யாருமே டிகிரி வாங்கியிருக்க முடியாதுங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்து. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு மாமனிதர், அவரோட பிறந்த நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. அக்டோபர் 26 ஜிபிஜியோட சோஷியல் இன்னோவேஷன் சமிட் நடக்க போகுது இல்லையா? அதை பற்றி, அதோட மோட்டிவ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் நிறைய கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய பண்ணியிருக்காரு. இவரோட புத்தகத்தை படித்து நிறைய பேர் உருவாயிருக்காங்க. இதை அவர் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறத விட நாங்களும் நினைக்கிறோம். நானும் அந்த கமிட்டியில், ஆர்கனைசேஷன் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கேன்.
இந்த திருவிழா எங்கள் கல்லூரியில் தான் நடக்குது. எங்கள் கல்லூரி மண்டபத்தில் தான் நடக்குது, ராமகிருஷ்ணா காலேஜ் மண்டபத்தில். இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு ஹேக்கத்தான் நடத்துகிறோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை காலேஜ் கம்ப்யூட்டர் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு நிறைய இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல் ஆகிற நிறைய ப்ராப்ளம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு 44 டீம் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகே சார். இது ஒரு ப்ரோக்ராம். இது போக சாருடைய எண்ணம் வந்து லேடிஸ் வந்து சொசைட்டிக்கு நிறைய நல்லது பண்ணுறாங்கங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ இதோட மெயின் தீமே வந்து கேர்ள்ஸை எப்படி மேலே கொண்டாடலாம் ஓகே சார். அப்படிங்கிறத இதோட நோக்கம். ஸோ அன்றைக்கி ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு டைம் நடத்துகிறோம். ஃபுல் டே ப்ரோக்ராம் எங்கள் காலேஜில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் டாக்டர் சுமதி. நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐம் அன் RJ2. அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துக்கூடயும் சோஷியலைஸ் ஆகி கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு இதில் இருக்கேன் நான். ஓகே, இன்னைக்கு வந்து டாக்டர் பாலகுருசாமியோட பிறந்த நாள் இல்லையா? இந்த பிறந்த நாளில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி அப்படிங்கிறத விட ஐம் ஸோ பிளெஸ்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடியுமே ஈவன் கோவிட் டைமில் கூட அவரோட பர்த்டே அப்போது அவரோட வீட்லேயே வச்சு சின்ன ஸ்மால் சர்க்கிள் அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுமதி வா பர்த்டே இன்னைக்கு பார்ட்டி இருக்குது அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு என்னைய வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணு மாதிரி நினச்சாரு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய கிரேட் ஃபீல். அதனால் நான் ரொம்ப ஃபீலிங் பிளெஸ்ட். ஓகே, பாலகுருசாமி சார் வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய மனிதன் இல்லையா? அவங்க கிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹாவ் டு பி ஹம்பிள். அதுதான் ஃபஸ்ட்டு. பிகாஸ் இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் இவ்வளோ ஒரு ஹம்பிளாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். அதுதான் எனக்கு ஒரு அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயரான ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதே போல் ஈக்குவலண்ட்டாக லைக் ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தை அவர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் அது ஒரு ரெஸ்பான்சிபிளோட அந்த பசங்களுக்கு புரிகிற விதமாக ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. ஸோ அதுதான் ஒரு கிரேட் டீச்சருக்கே அடையாளம் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். சின்ஸ் நான் வந்துட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறனால அந்த மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். ஹம்பிள் அண்ட் அந்த டீச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் வந்து பார்வதி குருசாமி, ஏவியான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஐ ரெஸ்பான்சிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில். நம்மக்கிட்ட ஒரு 120+ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ப்ளஸ் எஸ்பெஷலி தமிழோட எஜுகேஷனுக்கு வந்து கம்ப்ளீட் டிஜிட்டலைசேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி. அது போக சிங்கப்பூர், மலேசியா, USA அண்ட் கனடாக்கெல்லாம் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்க. ஓகே மேம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டாக்டர் பாலகுருசாமி சாரோட பர்த்டே இல்லையா? அவரை பற்றின ஒரு இது வார்த்தைகள். அவரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு நிகர் அவரே. அவரை பற்றி சொல்லணும்னா நேர்விக்கு அவர் தான் முன்னுதாரணம், நேர்விக்கு அவர் தான் அடையாளம். அவர் மனசாட்சியின் மனிதன். மனிதனுடன் வாழணும் அப்படின்னா அவர் மாதிரி தான் வாழணும். நாட் ஒன்லி எல்லாரும் அவர் வந்து ஒரு அகடமிஷியன் அப்படிங்கிறது, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு வைஸ் சான்சலர் ப்ளஸ் UPSC மெம்பர், லைக் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய மாமனிதன். அதாவது மனிதனுக்கு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினவர், வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர், வாழ சொல்றவர் அவர் தான். ரொம்ப அருமையா வந்து பேசுனீங்க மேம். இப்போ வந்து அக்டோபர் 26 வந்து சோஷியோ இனோவேஷன் சமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போகுது இல்லையா? அதோட மோட்டிவ் என்ன? அது வந்து என்னன்னா, இப்போ உமன் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க நிறைய. இப்போ வந்து நாட் ஒன்லி முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் உமன் அண்ட் மென்னுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து we are at par with the men. ஓகே, women is not a திங் அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய லெவலில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த இன்னும் மேலும் அதை வந்து முன்னேற்றத்துக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. இன்னும் எத்தனையோ திறமையானவங்க, அறிவானவங்க, தகுதியானவங்க வந்து இருப்பாங்க, ஒரு மூலையில் இருப்பாங்க, எங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து காமிக்கிறதுக்கோசரம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு கொண்டு
கொண்டு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் நடக்க போறது. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், எஃபிஷியன்ட் ஆகட்டும், அவங்களுடைய திறமைகளை வந்து முன்கொணருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். அது சார் தலைமையில நடக்கிறது வந்து அது இன்னும் பெஸ்டா வந்து கண்டிப்பா வரப்போகுது. திறமைகளை கொண்டு வரதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்னை பற்றி ஓகே, நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளி மோகனா. என்ன நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் நீங்கள் தொகுத்து பார்த்துருப்பீங்க, டிவி ஷோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐம் டு ஆக்டிங் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேவிங் ஹியர் மீ. தேங்க்யூ. ஓகே, டாக்டர் பாலகுருசாமி சாரோட பர்த்டே இல்லையா, அவருக்கு கூட உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி அவரை வந்து நேரடியாக ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருந்தது. அங்கே அவர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி நான் வந்து பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க யாருமே அவர் புக்கை தொடாமல் வெளியில் வந்திருக்கவே முடியாது. ஸோ இன்னைக்கு உலகத்தை பார்க்கறதுக்கு we are seeing that இல்லையா, அதுக்கு வந்து அவரோட புக்கை படித்தா மட்டும்தான் we have to do that. ஸோ அதனால் எக்ஸாமோட லாஸ்ட்டு அந்த எக்ஸாம் டைமில் கூட அவர் புக்கை எடுத்து பாஸ் பண்ணவங்க இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்காங்க, பல வெளிநாடுகளில் இருக்காங்க. பட் இன்றைக்கும் அவர் நம்ம கோயம்புத்தூர் மண்ணில் தமிழ்நாட்டில் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம். அவரோட பிறந்த நாளில் நான் அவர் கூட அந்த ஷேரிங் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் ரியலி பிளஸ்டு மூமெண்ட். ஸோ ஆஸ் ஐ டெல், இது வந்து துர்கா சீசன். எல்லாருமே தசரா வந்து அவ்வளோ அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாலும் நம்ம வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சரஸ்வதியாக அவர் வந்து நம்ம முன்னாடி வலம் வந்துட்டு இருக்காரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் பிளஸ். நான் நேரடியாக சரஸ்வதியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இப்போ சாரோட கேரக்டர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் அப்படின்னா என்ன? பீயிங் சிம்பிள், ஆல்வேஸ் ஸ்மைலிங். என்ன நடந்தாலும் we have to face smiling. ஹானஸ்டியாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் குறுகி நிற்கணும் அப்படிங்கிறதுல கிடையாது. வாட் எவர் ஹீ இஸ் இன் டு தட் பொசிஷன், அந்த பொசிஷனுக்கான வேலையை பார்க்கணும். அதுக்குன்னு அது திமிராகக்கூடாது அப்படிங்கிறது அவர்கிட்ட. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90ல் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.